ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இதுக்கப்புறம் டெய்லி வீடியோ அப்டேட் பண்ண போகிறேன். எதை பற்றினு உங்களுக்கு டெய்லியும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம். ஒரு ஆன்லைனில் சூப்பரான ஜாப்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படின்னு வாங்க பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு சிம்பிள் நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் இந்த ஜாப்பில் ஈஸியாக இன்கம் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். மந்த்லி 8,000லேருந்து 15,000 வரையும் சம்பாதிக்கலாம். வாங்க எப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க கைஸ், நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறேன்னு களமிறங்கினாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் களமிறங்கின பாகிஸ்தான் அணி சிறப்பாக விளையாடி 333 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. சஃபிக் 57 ரனில் அவுட் ஆகிட்டார். மசூத் 87 ரனில் அவுட் ஆகிட்டார். அசாம் 16 ரனில் அவுட் ஆகிட்டார். ஷக்கில் 67 ரனில் அவுட் ஆகிட்டார். ரிஸ்வான் 19 ரனில் அவுட் ஆகிட்டார். ஆஹா 76 பாலில் 45 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். அஃப்ரிடி டெக் அவுட் ஆகிட்டார். கான் 5 ரனில் அவுட் ஆகிட்டார். அஃப்ரிடி 4 ரனில் அவுட் ஆகிட்டார். சூப்பராக பந்து வச்சு பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணி. ரொம்பவே சும்மா மேட்சை முடிச்சிட்டாங்க. 333 ரன் தான் அடிக்க விட்டாங்க பாகிஸ்தான் அணியை. இதில் யார் எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜ் 7 விக்கெட் எடுத்தார். ஹெர்மட் 2 விக்கெட்ஸ் எடுத்தார். ககிசோ ரபாடா 1 விக்கெட்ஸ் எடுத்தார். ரொம்ப சிறப்பாக பந்து வச்சு பண்ணார் கேஷவ் மகாராஜ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் களமிறங்கின சவுத் ஆஃப்ரிக்கா அணி 404 ரன் அடித்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. மார்க்கம் 30 ரனில் அவுட் ஆகிட்டார். ரிக்கல்டன் 14 ரனில் அவுட் ஆகிட்டார். டியூப்ஸ் 76 ரனில் அவுட் ஆகிட்டார். புரோவேஸ் டெக் அவுட் ஆகிட்டார். முத்துசாமி 89ல் நாட் அவுட்டாக கடைசி வரை போராடினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து விக்கெட்டை விட்டு 404 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. ககிசோ ரபாடா சிறப்பாக விளையாடி 71 ரன் அடித்தார். மகாராஜ் 30 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். ஜான்சன் 12 ரனில் அவுட் ஆகிட்டார். பாகிஸ்தானில் யார் அதிகமாக விக்கெட் எடுத்துன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக பவுலிங் பண்ணியிருக்காங்க. அஃப்ரிடி 6 விக்கெட்ஸ் எடுத்தார். அலி 2 விக்கெட் எடுத்தார். கான் 1 விக்கெட். அஃப்ரிடி 1 விக்கெட்ஸ் எடுத்து 404 ரன் அடித்து ஆல் அவுட்டு பண்ணிட்டாங்க டீம் பாகிஸ்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் கிளம்புற பாகிஸ்தான் அணி 94 ரன்னுக்கே 4 விக்கெட்ஸை விட்டுட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா சஃபிக் 6 ரனில் அவுட் ஆகிட்டார். மசூத் 0 ரனில் டெக் அவுட் ஆகிட்டார். அசாம் 49 ரன் நாட் அவுட்டாக இருக்கார். ஷக்கில் 11 ரனில் அவுட் ஆகிட்டார். ரிஸ்வான் 16 ரனில் நாட் அவுட்டாக இருக்கார். ஷக்கில் பார்த்திங்கன்னா 11 ரனில் அவுட் ஆகிட்டு இருக்கார். பாகிஸ்தான் லீடு பார்த்திங்கன்னா 23 ரனில் லீடில் இருக்காங்க. இன்னும் 6 விக்கெட்ஸ் தான் இருக்குது. இதில் யார் எக்ஸ்ட்ரா விக்கெட்னு பார்த்திங்கன்னா ஹெர்மட் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ககிசோ ரபாடா 1 விக்கெட்ஸு எடுத்திருக்காரு. ரொம்பவே சூப்பராக பவுலிங் பண்ணிட்டு இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே ஷோ ஆகும். கண்டிப்பாக நம்ம டெய்லியும் வீடியோ போடும்போது புதுசாக தான் வீடியோ போட போகிறோம்.
புதுசாக என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கெல்லாம் ஷோ ஆகும். விஷ் யூ வெல். தேங்க்யூ.